கொஞ்சம் அசந்துனா சாக்லேட் எடுத்து முட்டை மிட்டாய் பீட்டரில் வந்து ஊற்றிருப்பாரு. கேட்டால் ப்ராங்க் பண்ணுற ஒன்றுன்னாரு. பயந்தே போயிட்டேங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்துன்ற நான் வேறு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரௌனி வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் முட்டை மிட்டாய் வந்து செஞ்சிட்ருக்கேன். முட்டை மிட்டாய் வந்து ஒரு 15 கிலோ கிட்ட வந்து பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வந்து இன்றைக்கி டிஸ்பாச் பண்ணும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே. ப்ரௌனி வந்து ஒரு 8 கிலோ வந்து ஆர்டர் இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கே வந்து கொரியர் போட்டுருவோம். அதாவது என்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேட்குறது என்னன்னா, ஒரு கொஞ்சம் பேர் வந்து அக்கா பொறுமையாகவே போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து அக்கா சீக்கிரமாக வராதாக்கா, ஏன்க்கா இவ்வளோ நாள் சீக்கிரமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா டெய்லியும் வீடியோ பார்க்கணும் டெம்ட் ஆகுதுக்கான்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் எல்லா பொருளுமே வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து அன்றைக்கே நான் கொரியர் போட்டுருவேன். நீங்கள் அதை இன்னும் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். முட்டை மிட்டாயெல்லாம் வந்து ஒரு வாரம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ப்ரௌனி வந்து 1 வீக் நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் வந்து வைக்கணும். தம் அடையுமே வந்து 1 வீக் வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருவோம்.